அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். பின்பு கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடே கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கேதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து, அந்த வேளை தம்மை விட்டு நீங்கிப் போக கூடுமானால் அது நீங்க வேண்டுமென்று வேண்டிக் கொண்டு, அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்துப் போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படியல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக் கடவது என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, உங்களுக்காக, உங்கள் பிரார்த்தனைகளுக்காக, உங்கள் ஜெப குறிப்புகளுக்காக ஜெபம் செய்கிறோம். ஆண்டவர் நிச்சயமான பதிலை தந்தருள்வாராக. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அநேகருக்கு அறிமுகப்படுத்த உங்களை ஆண்டவருடைய நாமத்தினாலே அன்போடு வேண்டுகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி வார நிகழ்வுகளை நாம் கற்று வருகிறோம். அதாவது பரிசுத்த வார நிகழ்வுகளை கற்று வருகிறோம். இன்றைக்கு பரிசுத்த வாரத்திலே பெரிய வியாழக்கிழமை நடைபெறுகிற அந்த நிகழ்வுகளை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த நிகழ்ச்சி, இந்த நாள் அன்றைக்கு 2 நிகழ்வுகள் நடந்தன. ஒன்று, நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் மேல் வீட்டு அறையிலே பரிசுத்த திருவிருந்து ஆராதனையை உருவாக்கினார். ஆண்டவராகிய கர்த்தர் ஏற்படுத்தின பல காரியங்களிலே ஒன்று திருவிருந்தாகும். திருவிருந்து, திருமுழுக்கு, திருச்சபை, திருமணம், இவைகளெல்லாம் தேவன் உருவாக்கினவைகள். ஆகவே தான் இந்த திருவிருந்தை ஆண்டவர் ஏற்படுத்தி முடித்த பிற்பாடு தம்முடைய சீடர்களோடு அவர் கெத்செமனே தோட்டத்திற்கு செல்கிறார். கெத்செமனே தோட்டத்திற்கு செல்லும் பொழுது யூதாஸ் அல்ல, 11 பேர் செல்கிறார்கள். 11 பேரிலே 3 பேரை தம்மோடு அழைத்து சென்றார். பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த 3 பேரை தனியே அழைத்து சென்று அவர்களை பார்த்து சொன்னார், இங்கே தங்கியிருந்து ஜெபியுங்கள், விழித்திருங்கள், என் ஆத்துமா இங்கே துக்கமாக இருக்கிறது என்று சொன்னார். மரணத்துக்கு ஏதுவான துக்கத்தோடு இருக்கிறது, ஆகவே இங்கே தங்கி நீங்கள் விழித்திருங்கள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் தரையில் விழுந்து அந்த வேளை தம்மை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு என்று அங்கு வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இந்த கெத்செமனே அனுபவம் மிக முக்கியமான ஒரு அனுபவமாகும். இந்த கெத்செமனே அனுபவத்தை நாம் வாழ்க்கையிலே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். பரிசுத்த வாரத்திலே எவ்வாறு திருவிருந்தை நாம் ஆராதிக்கிறோமோ அல்லது தியானிக்கிறோமோ, அதே போல் கெத்செமனே அனுபவத்தை நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். கெத்செமனே எருசலேமுக்கு கொஞ்சம் தள்ளி இருந்த இடமாக இருக்கலாம் அல்லது நெருங்கின இடமாக இருக்கலாம். இந்த எருசலேமுக்கு நெருங்கிய பகுதி மாத்திரமல்லாமல் ஆண்டவர் அங்கே அடிக்கடி சென்ற இடமாக அதை காணப்பட்டிருக்கலாம். அருமையானவர்களே, இந்த எருசலேமுடைய பக்கத்தில் இருக்கிற இந்த கெத்செமனேயினுடைய தோட்டக்காரன் ஒருவேளை ஆண்டவருக்கு நண்பனாக காணப்பட்டிருக்கலாம். அதை குறித்து திருமறையிலே ஆதாரம் இல்லை. ஆனால் அடிக்கடி ஆண்டவர் அங்கு சென்று வருகிறதை திருமறையிலே காண முடிகிறது. லூக்கா 22ஆம் அதிகாரம் 39 இதை காண முடிகிறது. ஆகவே இந்த கெத்செமனே என்பது ஆண்டவருக்கு ஒரு அடைக்கல இடம் போல எப்போதும் காணப்பட்டிருக்கலாம். இது ஒரு தனிமையான இடம். அதே சமயத்தில் தன்னை புதுப்பித்து கொள்ள
அல்லது தன்னுடைய வாழ்க்கையில் இளைப்பாறிக்கொள்ள இடமாக ஆண்டவர் இதை பயன்படுத்தியிருக்கலாம். இந்த கெத்செமனேயிலே ஒலிவ மரங்கள் ஏராளம் உண்டு. ஆகவே இந்த ஒலிவ மரங்கள் மாத்திரமல்ல, ஒலிவ ஆலை இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த கெத்செமனே என்பதற்கு ஒலிவ ஆலை என்று பொருளலாம். ஆங்கிலத்தில் சொல்லுவது ஆலிவ் பிரஸ் என்று கூட சொல்வார்கள். அருமையானவர்களே, இந்த கெத்செமனே என்கிற அந்த இடத்தை குறித்து, அந்த பகுதியை நாம் தியானிக்கும் பொழுது என்னுடைய மனதிலே பல கருத்துகள் வந்தாலும் ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன்னாலே சொல்லுகிறேன். இட் வாஸ் ஏ பிளேஸ் ஆஃப் ப்ரெஷர் என்று சொல்கிறேன். மனித வாழ்க்கையிலே அழுத்தங்கள் ஏராளம் உண்டு. அழுத்தம் இல்லாத மனிதர்கள் யார் உண்டு? ஒருவரும் இல்லை. ஒருவேளை சிலருக்கு வீட்டில் அழுத்தங்கள் உண்டு, சிலருக்கு வேலை செய்கிற இடங்களில் அழுத்தங்கள் உண்டு, சிலருக்கு கணவனால் அழுத்தங்கள் உண்டு, சிலருக்கு மனைவியால் அழுத்தங்கள் உண்டு, சிலருக்கு பிள்ளைகளால் அழுத்தங்கள் உண்டு, சிலருக்கு உறவினராலே வேலை செய்கிற இடத்திலே அல்லது ஊழியம் செய்கிற இடங்களிலே அழுத்தங்கள் உண்டு. ஆனால் கெத்செமனே என்பது இட் வாஸ் ஏ பிளேஸ் ஆஃப் ப்ரெஷர் என்று சொல்லலாம். அழுத்தங்கள் உள்ள இடம். நம்முடைய ஆண்டவருக்கு அங்கு செல்லும்போது அவர் அநேக அழுத்தங்கள் நிறைந்தவராய் காணப்பட்டார். ஆகவே தான் சொல்லப்படுகிறது மார்க் 14:34 என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். தம்மோடு கூட தம்முடைய சீடர்களை கூட்டிக் கொண்டு போய் திகிலடைவும் மிக வியாகுலப்படவும் தொடங்கினார் என்று மார்க் 14:33 சொல்கிறது. அவருடைய அழுத்தங்கள் ப்ரெஷர் ரெண்டு விதத்தில் வந்து, ஒன்று இன்டர்னல் ப்ரெஷர் என்று சொல்லலாம், உள்ளான அழுத்தங்கள். தாம் ஏன் இந்த உலகத்தில் வந்தார் என்பது அவருக்கு தெரியும். தான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தார் என்பது நம் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். தான் எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திலே அவதரித்தார் என்று அவருக்கு தெரியும். தன் வாழ்க்கையிலே சிலுவை மரணம் என்பது அவருக்கு ஒரு புதிதான காரியம் அல்ல. தன் ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலிருந்தே அவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், மனிதகுமாரன் அங்கே புறஜாதி கைகளில் ஒப்படைக்கப்பட்டு அடிக்கப்படுவார், துப்பப்படுவார், சிலுவையில் அறையப்படுவார், ஆனால் மடிந்து போவார், ஆகிலும் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பார் என்பதை திரும்ப திரும்ப அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆகவே எப்போதும் தன்னுடைய பயணத்திலே, தன்னுடைய பிரசங்க சூழ்நிலையிலே தன் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் அவர் இணைத்து தான் பிரசங்கம் பண்ணுகிறார். ஆகவே அவருடைய அந்த சிலுவை மரணம் என்பது எதிர்பார்க்க முடியாததல்ல, எதிர்பார்த்த ஒன்றாகும். ஆகவே சொல்ல வேண்டுமென்றால் ஒரு பயங்கரமான ஒரு பாடுகளை அவர் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். அப்படியானால் இதனாலே அவருடைய உள் வாழ்க்கையில் இன்டர்னல் ப்ரெஷர் காணப்பட்டது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஜீவியத்திலும் கூட இப்படிப்பட்ட உள்ளான வாழ்க்கையிலே ஏராளமான அழுத்தங்களோடு நீங்கள் காணப்பட்டிருக்கலாம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் வாழ்க்கையிலே இன்டர்னல் ப்ரெஷர், அதாவது உள்ளான அழுத்தங்கள் காணப்பட்டது. அடுத்து எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் காணப்பட்டது. வெளிப்படையாகவும் அவருக்கு அநேக அழுத்தங்கள் காணப்பட்டது. அங்கே லூக்கா 23:44 நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே வித்தியாசமான வசனங்கள் காணப்படுகிறது. லூக்கா 23:44 வாசித்து பாருங்கள். அங்கே நம்முடைய ஆண்டவரை அநேகர் விட்டு போய்விடுகிறார்கள். சீடர்கள் பாருங்கள், அதில் யூதாஸ் விலகி போய்விடுகிறார். ஆண்டவரோடு வந்த 11 பேரிலே அங்கே 11 பேரும் அங்கே நித்திரை அடைந்து தூங்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லாருமே அவரை விட்டு விலகிற அந்த ஒரு சூழ்நிலை தான். ஆகவே உள்ளான வாழ்க்கையிலும் உள்ளான அழுத்தம் இருந்தது. வெளிப்படையாக ரோமர்களினாலே, பிரதான ஆசாரிகளினாலே, யூதாஸாலே, அநேகராலே அவருக்கு வருகிற அந்த பிரச்சனைகள், பாடுகளை அவர் அறிந்ததினாலே இந்த அழுத்தங்களோடு அவர் காணப்பட்டார். ஆகவே கெத்செமனேயிலே நம்முடைய ஆண்டவர் இருந்த அந்த சூழ்நிலை இட் வாஸ் எ ப்ரெஷர், இட் வாஸ் எ பிளேஸ் ஆஃப் ப்ரெஷர் என்று சொல்கிறேன். அதாவது கெத்செமனே அப்படிப்பட்ட அழுத்தங்கள் நிறைந்த இடம். ரெண்டாவது, இந்த கெத்செமனே என்பது அழுத்தங்கள் நிறைந்த இடம் மாத்திரமல்ல, இட் வாஸ் எ பிளேஸ் ஆஃப் ப்ரேயர். ஆண்டவர் அங்கே போய் சீடர்களைப் போல தூங்கவில்லை, அங்கே போய் அவர் முறுமுறுக்கவில்லை, புலம்பவில்லை. அவர் என்ன செய்தார் என்றால் அவர் ஜெபிக்க தொடங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 14:35 பாருங்கள். வேண்டிக் கொண்டு என்று சொல்லப்படுகிறது. அவர் அப்பா பிதாவே என்று சொல்லி அவர் வேண்டிக் கொள்கிறார். ஆகவே பலத்த சத்தத்தோடு தேவனை நோக்கி ஜெபித்தார் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆகவே
அவர் ஜெபிக்க தொடங்கினார். சீடர்களை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? நான் ஜெபம் பண்ண அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்கிறார். அப்படியானால் அவர் கெத்செமனேக்கு செல்கிற நோக்கம் என்ன? தப்பி செல்வதற்காக, மறைந்து செல்வதற்காக போகிற நோக்கம் அல்ல, ஜெபிப்பதற்காக சொல்கிறார். முதலாவது சொன்னேன், இட் வாஸ் ஏ பிளேஸ் ஆஃப் பிரஷர் என்று சொன்னேன், அழுத்தங்கள் உள்ள இடம். ரெண்டாவது, இட் வாஸ் ஏ பிளேஸ் ஆஃப் உண்மையாகவே பிரேயர் என்று சொன்னேன், ஜெபிக்கிற இடம். சீடர்களை விழித்திருங்கள் என்றார். அதனுடைய பொருள் என்ன? அவர்கள் வருகிற உபத்திரங்கள், பாடுகள், சோதனைகளுக்கு தப்பிக்கொள்ளத்தக்கதாக அவர்கள் மிகுந்த விழிப்போடு ஜாக்கிரதையாருங்கள் என்று சொன்னார். ஆனால் அந்த மனிதர்களோ தூங்க ஆரம்பித்தார்கள். இந்த ஜெப நேரத்திலே அவருடைய ஆப்ஜெக்ட் ஆஃப் பிரேயர், அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? பிதாவை நோக்கி ஜெபித்தார். அப்பா பிதாவே, எல்லாம் உம்மால் ஆகும் என்று சொன்னார். அப்பா பிதாவே என்பது பிதாவோடு அவரோடு இருந்த அந்த நெருங்கிய நட்பு உறவை அது வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. நமக்கு பயப்படுகிற ஆவியை தராமல் அப்பா பிதாவே சொல்லுகிற அந்த புத்திர சுவிகார ஆவியை தந்தார் என்று பவுல் எழுதுகிறாரே, அதே விதமாய் அப்பா பிதாவே என்று ஜெபித்தார். அருமையானுள்ளே, இட் வாஸ் ஏ பிளேஸ் ஆஃப் பிரஷர் என்று சொன்னேன், இட் வாஸ் ஏ பிளேஸ் ஆஃப் பிரேயர் என்று சொன்னேன். மூன்றாவதாக அந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிற இன்னொரு காரியம் என்ன? இட் வாஸ் ஏ பிளேஸ் ஆஃப் பீரியாரிட்டிஸ், அதாவது தெரிந்தெடுப்புகள் உள்ள இடமாக அதை சொல்கிறேன். அந்த மார்க் 14ஆம் அதிகாரத்தில் நம்முடைய ஆண்டவர் அவர் ஜெபித்த நிலையை பாருங்கள். என்ன சொல்கிறார்? அப்பா பிதாவே, எல்லாம் உம்மால் கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்துப்படி அல்ல உம்முடைய சித்தத்துப்படி ஆக்கடவுது என்றார். மறுபடியும் பாருங்கள், அவர் மறுபடியும் 41ஆவது வாக்கியத்தில் வருகிறது, 3ஆம் தரம் வந்து இனி நித்திரை பண்ணி இளைப்பார்கள் என்று சொன்னார். மறுபடியுமாக அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? ஒவ்வொரு முறையும் அவர் ஜெபிக்கும்போது பிதாவின் சித்தத்துக்கு தன்னை கையளித்து ஜெபித்த அந்த ஜெபமானது மார்க் 14:36 வருகிறது. ஆகவே இட் வாஸ் ஏ பிளேஸ் ஆஃப் பீரியாரிட்டிஸ். 2 வழிகள் வருகிறது. எந்த வழிகளை தேர்ந்தெடுப்பது என்பது நம்ம குழப்பங்கள் வந்து விடுகிறது. அதில் சரியான தேர்ந்தெடுப்பை நாம் செய்ய வேண்டும். அதாவது நல்ல வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆபிரகாம், லோத்து 2 பேரிலே லோத்து வனாந்தரத்தை தேர்ந்தெடுக்கவில்லை, சோதம் கொமோராவை தேர்ந்தெடுத்தார். அதனுடைய முடிவு நமக்கு நன்றாக தெரியும். ஆகவே வாழ்க்கை முழுவதுமே தேர்ந்தெடுப்புகள் இருக்கிறது. இந்த தேர்ந்தெடுப்பிலே 2 காரியங்கள் உண்டு. மனித தேர்ந்தெடுப்புகள் உண்டு, மனிதரை பிரியப்படுத்துகிற தேர்ந்தெடுப்பு உண்டு, தேவனை பிரியப்படுத்துகிற தேர்ந்தெடுப்பு உண்டு. பெற்றோர்கள் அவர் காணவில்லை என்று தேவாலயத்திலே திரும்பி வந்து பார்த்தபோது ஆண்டவர் சொன்னார், நான் பிதாவின் வீட்டிலே இருக்கிறதை குறித்து நீ அறியவில்லையா என்று அவர்களை பார்த்து கேட்கிறார். ஆகவே த ஃபாதர்ஸ் பிஸ்னஸ், பிதாவின் வேலையை குறித்து, பிதாவின் வேட்டை குறித்து அவருக்கு வைராக்கியம் இருந்தது. எல்லா நிலைகளிலும், எல்லா சூழ்நிலையிலும் பிதாவை குறித்து, பிதாவின் திட்டத்தை குறித்து, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதிலே குமாரனாகிய இயேசுவானவர் காணப்பட்டார். ஆகவே இந்த இடத்திலே பிதாவே, அது உங்கள் சித்தத்துப்படி ஆக்கடவுது என்று சொல்லி தன் சுய சித்தத்துக்கு மதிப்பு கூடாதபடி பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் ஜெபித்த நிலையை பார்க்கிறோம். கெத்செமனே அனுபவம் என்பது இட் வாஸ் ஏ பிளேஸ் ஆஃப் பீரியாரிட்டிஸ். அருமையான என் சகோதரனே, சகோதரிகளே, இந்த ஆண்டவராகிய இயேசுவானவர் பிதாவின் சித்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிதாவின் விருப்பத்துக்கு இசைந்து நடந்தார். அதே சமயத்தில் மனிதனுடைய விருப்பத்தை பாருங்கள். இங்கே சீடர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் விழித்திருக்கவில்லை, தங்களுடைய சுயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தூக்க கலக்கத்திலே, நித்திரை மயக்கத்திலே இருந்ததை பார்க்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? இந்த கெத்செமனே என்பதிலே 3 அனுபவங்களுக்கு இட் வாஸ் ஏ பிளேஸ் ஆஃப் பிரஷர். அநேகர் ஒருவேளை துன்பங்கள், துயரங்கள், அழுத்தங்கள் வரும்போது என் வாழ்க்கை கெத்செமனே அனுபவம் என்று சொல்வார்கள். அதே போல் நம்முடைய ஆண்டவருக்கு இட் வாஸ் ஏ பிளேஸ் ஆஃப் பிரஷர். ரெண்டாவதாக இட் வாஸ் ஏ பிளேஸ் ஆஃப் பிரேயர். ஒருவேளை கெத்செமனேலே ஆண்டவர் ஜெபித்த போது அவருடைய வேர்வை இரத்த தொழிகளாய் வந்தது. அந்த அளவிற்கு அவர் ஜெபித்ததை நாம் பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக இட் வாஸ் ஏ பிளேஸ் ஆஃப் பீரியாரிட்டிஸ். அவருடைய தேர்ந்தெடுப்புகளிலே அவர் முன்மாதிரியாக காணப்பட்டதை நாம் காண முடிகிறது. இன்னும் சில காரியங்களை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை
சில நிலைப்பாடுகளை நான் சொல்ல விரும்புகிறேன். அருமையானவர்களே, இந்த நிலைப்பாடுகள் என்ன, அதை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த இடத்திலே நம்முடைய ஆண்டவருடைய அந்த துக்கத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ரெண்டாவதாக, அவருடைய தனிமையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். மூன்றாவதாக, அவர் பிதாவின் மேல் வைத்த நம்பிக்கையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான்காவதாக, நான் அதில் அறிந்து கொண்ட ஒரு காரியம் என்ன, அவருடைய தைரியம். அங்கே என்ன தைரியம் என்றால், மத்தேயு நற்செய்தி நூல் 26:46 சொல்கிறது, எழுந்திருங்கள் போவோம் என்று சொல்கிறார். தைரியத்தோடு மரணத்தை சந்திக்க புறப்படுகிறதை என பார்க்க முடிகிறது. ஆகவே கெத்செமனே அனுபவம் என்பது சிலுவைக்கு முன்பாக தன்னை அவர் திடப்படுத்தி பிதாவின் சித்தத்துக்கு தன்னை கையளித்த விதத்தை நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, இந்த கெத்செமனேயிலே எனக்காக உங்களுக்காக தன்னையே அவர் கொடுத்த அந்த நிலைப்பாட்டை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அவர் சொல்கிறார், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்றார். ஆகவே இந்த பாத்திரம் என்றால் என்ன? ஒருவேளை திருவிருந்திலே ராபோஜன பாத்திரம் என்று சொல்வோம், சில சமயம் ஆசீர்வாத பாத்திரம் என்று சொல்வோம். ஆனால் இந்த பாத்திரம் என்பது பாடுகளின் பாத்திரம். ஒருவேளை எனக்காக உங்களுக்காக உபத்திரங்களை அவர் சகிக்கிற அந்த சிலுவையின் அந்த பாடுகளின் பாத்திரத்தை தான் அவர் இவ்வாறு எண்ணி சொல்கிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்குபடி செய்யும் என்று சொல்லி அவர் பிரார்த்திக்கிறார். ஆகவே 3 காரியங்களை சொன்னேன். இந்த பெரிய வியாழக்கிழமை அன்றைக்கு மக்கள் சிந்திக்கிற 2 சிந்தனைகள், ஒன்று திருவிருந்து ஆராதனை, இன்னொன்று கெத்செமனே. கெத்செமனேயிலிருந்து நாம் 3 பாடங்களை கற்றுக்கொண்டோம். என்னவென்றால், கெத்செமனே அழுத்தத்தின் இடம், கெத்செமனே ஜெபிக்கும் இடம், கெத்செமனே உண்மையாக சொல் நம்முடைய தெரிந்தெடுப்புகளை, சரியான தெரிந்தெடுப்புகளுக்கு முன்மாதிரியான இடம். நம்முடைய ஆண்டவர் தைரியத்தோடு அர்ப்பணத்தோடு அவர் பாரத்தோடு இந்த கெத்செமனேயிலே அவர் ஜெபித்து அவர் சிலுவை நோக்கி பயணம் செய்கிற அந்த நிலைப்பாட்டை அறிந்து நம்மை அர்ப்பணிப்போம். அருமையானவர்களே, நாம் பிரார்த்தனை செய்வோமா? ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, கெத்செமனே அனுபவம் எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வந்து போய் கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுக்காக சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கெத்செமனேயிலே நீர் எங்களுக்காக ஆண்டவரே ஜெபித்தீர். உடைய வேர்வை இரத்த துளியாய் சிந்தியது. அந்த வேளையிலே ஆண்டவரே, அந்த அழுத்தங்களின் மத்தியிலும் ஆண்டவரே உண்மையாக அந்த ஜெப வேளையிலும் சரியான தெரிந்தெடுப்பு செய்து ஆண்டவரை எங்களுக்காக தம்மையே ஒப்பு கொடுத்து, பூரண ஒப்பு கொடுத்து சிலுவை நோக்கி பயணம் செய்து மடிந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த எங்கள் கர்த்தாவே, உம்முடைய கைகளிலே எங்களை ஒப்பு கொடுக்க எங்களுக்கு இந்த நல்ல வாய்ப்பை தார். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இந்த கெத்செமனே அனுபவங்களைப் போல அநேக அனுபவங்களுக்கு வழியாக நாங்கள் கடந்து செல்லும்போது எங்களுடைய தெரிந்தெடுப்புகள் சரியான தெரிந்தெடுப்புகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஆண்டவர் வைத்த அந்த கெத்செமனேயில் வைத்த மாதிரியான இந்த தெரிந்தெடுப்புகளை எங்கள் வாழ்க்கையை சரியாய் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.